இந்த யூரின் லீக் வருது சொன்னீங்க. அது நிறைய பேர் வந்து சொல்லாமலே வச்சிருக்காங்க. தும்முனா வந்து யூரின் லீக் ஆகிடுது, இல்லை எங்கேயா ட்ராவல் பண்ணால் வந்துடுதுன்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லை ஒரு சோஷியல் கேதரிங் அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இது ஏன் காமனாக ஒரு பிரச்சனையாக இருக்குது? அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இது வருது. ஏன்னா பெண்களோட மூத்திரக்குழாவோட லெங்க் ரொம்ப கம்மி, 4 சென்டிமீட்டர் தான். அதனால தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போன்ற தொற்றுகளும் ரொம்ப இயல்பாக யூடிஐ வரது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மட்டுமே இல்லை சார், இதுக்கு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் இருக்குது, அவங்களோட ஜென்ரல் வெல்பீயிங் அஃபெக்ட் ஆகுது, செக்ஷுவல் லைஃப் பாதிக்குது, ஃபேமிலி லைஃப் பாதிக்குது. இதுக்கு பலதரப்பட்ட இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் 100% இருக்குது. ஸோ எதனால் இந்த யூரின் லீக் வருது அப்படின்றத அடிப்படை காரணம் பார்க்கணும். ஸோ இந்த யூரின் லீக்கை ப்ராடாக நம்ம பார்த்தோம்னா 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது நீங்கள் சொன்ன இந்த இரும்புனா தும்முனா வரது ஸ்ட்ரெஸ் இது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கிடையாது, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் அந்த ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இதே ஒருத்தரால் யூரின் வருது, இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூவில் இருக்கோம், நம்ம யூரின் அடக்கணும்னு நினச்சா அடக்க முடியும், பட் சில பேரால் அடக்க முடியாது. அது ஆண்களுக்கும் சம்டைம்ஸ் உண்டு, பட் அகைன் பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்குது. இதை வந்து அர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்கிறோம். இந்த கண்டிஷன் வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர். ஸோ இளம் பெண்கள்லேருந்து நடுத்தர பெண்களுக்கு, வயது பெண்களுக்கு இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஒரு சில பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ், ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் சில மெடிசன்ஸ் மூலமாக ரொம்ப எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும்.